இந்த ஒட்டுமொத்த மேசிவான ஸ்கூலையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்க ஒரு ஆத்மாவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த கொடூரமான ஆத்மாவை எங்களோட கேமரால நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து லீவ் டைம்ல இந்த ஸ்கூல் பயன்பாட்டில் இல்லாத போது இந்த ஸ்கூல் பக்கமா விறகு வெட்டுறதுக்காகவும் மாடு மேய்க்கிறதுக்காகவும் வரக்கூடிய மக்கள் இந்த ஸ்கூலுக்குள்ள இருந்து ஒரு கெட்ட துர்நாற்றம் வீசுறத எல்லாருமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. எதனாலதான் அந்த துர்நாற்றம் வருதுன்றத பாக்குறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு நாள் சேர்ந்து உள்ள போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு கழிவறையில ஒரு பெண் அழுகிய நிலையில இறந்து கிடக்கிறத எல்லாருமே பாக்குறாங்க. ஹலோ ஹலோ நடந்து போறாங்க. இதை பத்தின டீட்டெயிலை சுத்தி இருக்கிற ஊர் மக்கள் கிட்ட நாங்க கேட்கும் போது அவங்க அந்த அழுகுன உடலை பத்தி எங்க கிட்ட சொல்லும் போதே அவங்களோட ஃபேஸ்ல ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஃபீலிங்ஸை எங்களால பார்க்க முடிஞ்சது. ஸ்கூலோட மெயின் டோர் கிட்ட இருக்க ரோட்ல ஒரு லாரி டிரைவர் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண்ணோட அழுகிற குரல் கேட்டு உதவி செய்யறதுக்காக உள்ள போய் அவருமே இறந்து போயிருக்காரு. இந்த விஷயம் அந்த லாரியில இருந்த கிளீனர் மூலமா ஊர் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையா இந்த 4 பிளாக்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிளாக்ல இருந்து எங்களுக்கு சில மனிதர்களோட சவுண்டுமே கேட்டது. அது மனுஷங்களோட சவுண்டா அமானுஷ சவுண்டான்றத கண்டுபிடிக்கவே எங்களால முடியல. அதனால எங்களால சத்தமா கூட அந்த இடத்துல பேச முடியல. ரொம்ப பேனிக்கான சிச்சுவேஷன்ல நாங்க இருந்தோம். மனுஷங்க நினைக்கிறேன். போ பிகாஸ் அந்த சைடு இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. அவங்களோட மனநிலை எந்த நிலைமையில இருக்குன்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க யூஸ் பண்ற ட்ரக்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமான ட்ரக்ஸ். என்னால அதை வீடியோல எக்ஸ்போஸ் பண்ண முடியாத அளவுக்கு மோசமான ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆலோ மனுஷனோ வயசு என்ன நடக்குதுன்றதை ரெக்கார்ட் பண்ணாம போகக்கூடாது. What is it guys? Back with another இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா நீங்க பார்த்து முடிக்கும் போது நாங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப கொடூரமான சம்பவம் எல்லாமே இந்த பில்டிங்குள்ள எங்களுக்கு நடந்திருக்கு. இது வரைக்கும் நாங்க எடுத்ததுலயே இது ஒரு வினோதமான வீடியோவா இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ கொடுக்கும் நான் நம்புறேன். ரொம்ப மர்மமான இடம் இது. ஆக்சுவலா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்றோம். எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வீரையும் பணையும் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். கைஸ் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம். கைஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்க் எடுத்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். லிட்ரலி ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இது வரைக்கும் நான் எடுத்ததை விட இது கொஞ்சம் ரொம்ப பேயை தாண்டி சில மோசமான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கு எங்களுக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இந்த இடத்துல வீடியோ எடுக்க வந்தப்போ நிறைய பேர் எங்களை சுத்த போட்டுட்டாங்க. அதாவது
எதுவும் பேசாதீங்க, சைலண்டாக எடுத்துகிட்டு உள்ளாக்க போயிடுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். நாங்கள் போன தடவை இந்த இடத்துக்கு வந்தப்போ நிறைய பிரச்சனையை அனுபவித்தோம். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஒரு ஸ்கூலு. இந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்லேயே கிரவுண்ட் இருக்குது, ரொம்ப தூரம் தள்ளி. அங்கேருந்தா இப்போ நாங்கள் உள்ளே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். வர வழியில் ஏகப்பட்ட பேரநார்மல் ஆக்டிவிட்டி, பட் எங்களால் கேமரா ஆன் பண்ண முடியல. இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா, போன தடவை வந்தப்போ அந்த கிரவுண்டு கிட்டக்க எங்களை ஒரு 10-15 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லீகலாக சில பேர், சில யூஸ் பண்ணுற சில மக்கள் வந்து போன தடவை நாங்கள் வந்தப்போ. அதனால் அன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்கல. இந்த பில்டிங்குள்ளே போய் வீடியோ எடுக்க சொன்னாங்க, பட் அவங்க என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி எடுக்காமல் ரிட்டர்ன் போயிட்டோம். இன்றைக்கி திரும்ப வந்திருக்கோம், கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு. உள்ளே வரும்போதே அவ்வளோ பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடக்குது, பயங்கரமாக நடக்குது. இப்போ நாங்கள் நடந்து வரப்போ எவ்வளோ இருந்துச்சு, எங்களால் என்ன என்ட்ரன்ஸ்குள்ளே வரவே முடியல. எடுத்துக்கிட்டேன் உள்ளுக்குள்ளே வரப்போ ஏதோ அப்படின்னு கூட்டம் வரலாம் கேட்டுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக திங் சவுண்டெல்லாம் கேட்குது. ஆக்சுவலாக அங்கே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்கூலோட ஆர்ச்சு. இப்போ இவனுக்கு இல்லை வேணாம் வேணாம் இதே ஓகே, உள்ளே வச்சுரு. இந்த வெளிச்சத்தோட கம்மியாக இருக்கும். இல்லை அது இங்கே வெளிச்சம் இருக்கும், இது இருக்கட்டும்டா, பத்தாது, வேணாம். பாருங்க, லைட்டு கூட அடிக்க விட மாட்டான். இவனுக்கு பின்னாடி அப்படியே இருக்குல்ல ஒரு ஆஃபீஸ் ரூம், இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஸ்கூலே இருக்குது. நான் உங்ககிட்ட காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே நாங்கள் இன்னும் போகல. நடக்கிற மாதிரிலாம் கேட்குது. மழை வேற பெய்யுது, எப்போ வேணா அதிகமாகலாம். ஓகே, இது உள்ளே போகலாம். எனக்கு பயத்தோட எவனாவது வந்து அப்படியே சுத்த போட்டுருவான்ற பயம் தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா போன தடவை நடந்தது அவ்வளோ கொடூரமாக நடந்துச்சு. ஃபுல்லாக எங்களால் சொல்ல முடியல, நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆரம்பிக்கலாம். ட்ரில்லி எல்லாம் செதஞ்சு கிடக்கு. கிரவுண்டு கிட்டக்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் லைட் அடித்து பார்த்தோம். கிரவுண்டு ஃபுல்லாக பாட்டில்ஸ் அண்ட் சில மோசமான ட்ரக் யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அங்கே கடந்தது. அதை யூஸ் பண்ணிவிட்டு கீழே போட்டிருக்க குப்பைகள் ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ பேர் இந்த ஊரில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களான்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறோம். இந்த வேலையே ரொம்ப ரிஸ்க்கான வேலை, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாள் இது இன்னும் ரிஸ்க் ஆகிட்டே போகுது. காரணம் மரணன்ற மாதிரி தான் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். ரைசிங்க பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. என்னடா டொக்கு டொக்குன்னு கேட்குது, ஏதோ மழை தண்ணி சொட்டுச்சு போலடா. கண்ணாடி தானே. இப்போ என்னன்னா, எங்களால் வீடியோ எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அந்த கிரவுண்டு கிட்டக்க ஒரு வண்டி வந்து இப்போ ஸ்டாப் ஆகிட்டு பிரேக் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சு. அதை யோசிக்கிறதா, இங்கே நடக்கிற பேரநார்மல் ஆக்டிவிட்டியை யோசிக்கிறதானே கன்ஃபியூஸாக போயிட்டுருக்கேன் நான். கார் வேறு அங்கே நிற்கிது. ஆமாம், காரெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக நிப்பாட்டிட்டு வந்துருக்கோம். யாராவது உடச்சி உள்ளுக்குள்ள இருக்கிற ஏதாவது பண்ணால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் கார் என்னன்னு. என்ன சொல்கிறேன் எங்கண்ணே சொல்லிக்கோ. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் மனுஷங்களா பையா பின்னாடி வேற ஏதோ நடக்கிற சொல்லி யாரு மனுஷங்க நினைக்கிறேன். போ எனக்கு
ஃபுல் ஆக்டிவிட்டி இருக்குது. பட் இங்கே மனுஷங்க நடக்கிற மாதிரி இருந்துச்சு, யாரும் இல்லை. ஒன்றும் இல்லை, பொறுமையாரு. வெயிட் பண்ண அங்கே தான் கேட்குது. ரூம்குள்ளே போய் பார்ப்போம். இல்லைடா, வேறு எதுவுமே இல்லை. என்னடா விழுந்துச்சு? சவுண்டு கேட்டுச்சு, எதுவுமே இல்லையே. இந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. நான் அந்த ரூமை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுவும் இல்லை. ஆமாம், என்ன நடந்தாலும் பரவாயில்லடா. இங்கே வீடு எடுக்க வேணாம், வாங்க போகலாம். அங்கிட்டு வர வைக்கலாம், இங்கே இருக்க முடியாது, வாங்க. எப்படி Come on. கிட்ட போடா. பின்னாடி ரொம்ப நேரமா இதை ஃபாலோ பண்ற மாதிரி கேக்குதா? என்ன நல்லா கேட்டுச்சு. அப்படி வரப்ப நைட் விஷயம் பின்னாடி திருப்பி காட்டு. ஓகே, வா. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இப்போ அங்கிட்டு ஓடுது. கிண்டல் பண்ற மாதிரி இருந்துச்சு ராசு. அங்கிட்டு ஓடுற சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. இப்போ லெட்டர்லாம் ரொம்ப முனவிட்டே இருக்கு. நார்மல் பீப்புளா இல்லை இவனுங்களானே தெரில. அதுதான் பிரச்சனை. ஸ்லோ பண்ணுறோம். போயிடுச்சு. லைட் ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், போயிடுச்சு. மேபி ஒரு நிமிஷம் நான் வால்யூம் ஏற்றிக்கிறேன். சவுண்டு கரெக்டாக கேப்சர் ஆகணும். வயசு எத்தனை இருக்கு? சவுண்டு கேட்க கண்டுக்காதீங்க. நம்ம பதட்டம் ஆகக்கூடாது. அன்னைக்கு இப்படி பதட்டம் ஆனீங்கன்னா மாட்டிப்போம். ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாவில் இருக்கும். இப்போது தயவு செஞ்சு அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். பொருட்கள்லாம் கீழே விழுந்த மாதிரி கேட்டுச்சு. நான் என்ன இன்ட்ரோவே கொடுக்கல. அந்த ஆஃபீஸ் ரூமில் கேட்டுச்சுல. கேக்குதா? கேக்குது.
உங்களால் ஸ்பீடாக இடத்த சேஞ்ச் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். உங்களால் என்கிட்ட பேச முடியுமா? இங்கே பாருங்கள், ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் பிரித்து வைப்பாங்கல்ல, அதெல்லாம் உடஞ்சிருக்கு. கண்டுக்காமல் வாங்க. இந்த நம்ம கொஞ்சம் உள்ளே போயிடலாம். என்ன ஆக்டிவிட்டி நடந்தாலும் கண்டுக்க வேண்டாம். எதையோ எரிக்கிறதுக்காக இங்கே இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி இருக்குது. முள் கூட கிடையாது, விறகுகள் இதெல்லாம். இது மேலே ஏதாவது வச்சு பேனிக்காக வேண்டாம், வெளியே போகலாம். என் கால் தான் பட்டுருச்சு. ஆமாம், நிற்காதீங்க. வாங்க. வா ஃபாலோ பண்ண. இன்னொரு கேமரா எடுறா சீக்கிரம். நாங்கள் வரும்போது ஒழுங்காக பார்க்கல, லைட் அடிக்கும் போது தான் தெரியுது இது எவ்வளோ சவுண்டு. ஏதோ நிற்கிதுடா. டேய், ஹலோ ஹலோ, யாரும் நடந்து போகிறாங்க. ஏய் வாங்கடா சீக்கிரம். ஒரு நிமிஷம் நிற்க முடியுமா? ஹலோ, எங்கடா போகுது? ஹலோ ஹலோ, லிட்ரலி கருப்பு நிற்கிறா மேலே. ஓடிடுச்சுடா, கூப்பிட்டோன்னு. அது நில்லுங்கன்னு சொன்ன ஓடுது. அவ்வளோ க்ளீனாக போகுதுடா. நான் அந்த கேமரா செட் பண்ணிட்டு இருந்தேன்ல, நீங்கள் அங்கே கிளம்பி வந்துட்டீங்க. கேமரா ஃபுல் ஐஎஸ்ஓக்கு அதுக்கும் வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு. கூப்பிட்றான்டா, அது பாட்டுக்கு ஓடுதுடா. இல்லை ஒரு பிளாக் ஷேடோ ஒன்று கேட்குதுடா. இப்போ கேட்குது, நல்லா கேட்குது. இருந்து வரும்போது ஒரு பிளாக் ஷேடோ வந்துட்டு இருந்தது. நான் உத்து பார்க்குறேன், அது ஷேடோ தானான்ட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் கூப்பிட்டோன்னே, நான் நில்லுங்கன்றது நல்லா கிட்ட வந்து கூப்பிட்டோன்னே சல்லுன்னு அங்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மேலேருந்து எது சவுண்டு கேட்குது. எடுத்தோன்னே மேலே போயிடுவோமா? லைட் அடிக்க முடியாது. ஏன்? அந்த சைடு ஃபுல்லாக தெரியும்ல. வந்துட்டேன். இந்த இதை மட்டும் ஆன் பண்ணிட்டு போகணும்டா. நைட் விஷனில் போகலாமா? இதில் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் லைட்டில் போகலாம். சரிவா? பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நான் இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை. What is it guys, back with another ஏன்னா இன்ட்ரோ கொடுக்க நேரம் மாட்டேங்குது. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து. ஆல்ரெடி உசுறு பிடிச்சி நடந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இன்னும் ஓடுச்சு. அது என்னன்னு பார்க்கட்டா இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். திடீர்னு கத்தவை பயந்து நான் நெஞ்சு அடிச்சு வச்சிருவேன் திக்குன்னு. ஆனால் எங்கடா இன்ட்ரோ கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இங்கே நான் வைப்பு கிடைக்குமோ அடிச்சிட்டேன். லைட் ஆஃப் பண்ணிக்கோ. நான் கூப்பிட்டேன்னா பிடிச்சி இதுதான்டா பிடிச்சி. என்ன சொல்கிறேன்? ஆமாடா, எனக்கு அதை பார்த்ததோட இவன் கத்தனை தான்டா கிருகுன்னு வருது. இன்னும் பயப்படாத, பார்த்துக்கலாம். போகலாமா? இல்லை இங்கிட்டு தான் போச்சு. இப்படி தான் போகணும். ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஃபுல்லாக லாரிக்காரங்கெல்லாம் செட்டு வச்சுருக்காங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதாவது கொஞ்சம் தூரம் தள்ளி. என்ன
அந்த பதவியா உண்மையிலடா. இப்போ எனக்கு கத்திர பார்த்து திரும்ப உன் டக்குனு உள்ள போச்சுடா. இது என்னெல்லாம் நடக்க போதோ எனக்கே தெரியல. கேட்குது எதுவுமே இல்லைடா உள்ள. இந்த மரம் ஏதோ சாஞ்சிருக்கு. எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷமும் சமத்திரலிங்காக இருக்குது. ஒரு சைடு மனுஷப்படுத்துகிறான், ஒரு சைடு பேய்படுத்துது, ஒரு சைடு வாசுப்படுத்துகிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, கொஞ்சம் நைட் விஷனில் போகலாம். லைட் இருந்தாலும் நம்மளுக்கு குடும்பப்படுத்தும். லைட்டு வேறு ஆஃப் பண்ணிட்டு எடுக்க போகிறேன். என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரில. கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணுங்க. நடநாடா அப்போ கீழே பார்த்து. யார் இவ்வளோ கண்ணாடிகளை உடச்சது? இங்கே ஏதோ பெரிய கலவரம் நடந்த மாதிரி இருக்குது. சோத்தெல்லாம் இருக்க வச்சுருக்கேன். இங்கே என்ன என்ன பண்ணுறது? இப்படி உடம்பெல்லாம் விலை விளக்குதுறப்பா. அங்கே இருந்தால் நான் மறுபடியும் வருது. போய் எடுவா. என்னடா என்ன தனியாக போக சொல்கிறேன். சரி போகிறேன். என்ன போட இது உரும்புதுடா. கேட்குதா? இங்கே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. பெரிய பிரச்சனை என்னென்னா எங்களால் லைட் யூஸ் பண்ண முடியல, ஃப்ரீடமாக வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஏதோ ஒரு முறை சவுண்டு கேட்குது. அந்த ரூமில் என்னாச்சு? இங்கே வந்துருங்க, வந்துருங்க. இங்கே ஏதோ உரும்புதுடா. பாரு, கையெல்லாம் போய் உள்ள வைக்கிது. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பார்க்கணும். இப்போ இங்கே வாடா, கேமரா கொண்டாடா. தள்ளி விட்டாங்களா? என்னடா இப்படி இவ்வளோ இருக்கீங்க? தள்ளி விட்டாங்க அப்படின்னா அப்படி வந்து இடிச்சுக்கிறேன். இதில் வந்து இடிச்சுக்கிட்டாங்க. யாரா தள்ளி விட்டாங்களா உண்மையிலேயே? கொஞ்சம் பொறுமையாக இரு. உட்காரு உட்காரு உட்காரு. வரட்டும் வரட்டும் வரட்டும். ஒரு பார்த்துக்கலாம். தேய்ச்சி விட்டு என்ன இருக்கிறா போகிற இடம்னா அடிக்கிறீங்க, உங்களுக்கு என்னடா பண்ணேன். பின்னாடி வந்துட்டு இருந்தேன்னா நான் உங்களை வெயிட் பண்ணுங்கடான்னு தானே சொன்னேன். கூப்பிட்டு வந்தானே நான் நடந்து வந்தேன். நம்ம எடுத்துக்க மாட்டேன். இவன் என்னைய பிடிச்சி என் மேலே ஊட்டி இவன் இண்டஸ்ட்ரி ஊந்துட்டானா. அப்புறம் இதில் வந்து இடிச்சு ஐயோ பறக்குதுடா. ஓடிக்கோமா இருந்து. வேறு ஒரு விஷயம், லைட்லாம் கலண்டுருச்சு. யாரும் கீழே விழுந்து மூஞ்சி கீழே அடிபட்டுருந்தா என்னடா பண்ணுவீங்க? உட்கார்றா நீ ஃபஸ்ட்டு கீழே. கேப்சர் ஆச்சுடா. ஏதோ நடந்து போச்சு. அதுதான் என்ன தள்ளி விட்டுருச்சு நினைக்கிறேன். ஏதோ நடந்து போச்சுடா. கேப்சர் ஆச்சுடா. பயங்கரமான சக்தி இருக்குடா.
கன்ஃபார்ம் சொல்கிறேன், நான் ஏதோ இப்போ இங்கே நடந்து போச்சு. கரெக்டாக இங்கே தான் நடந்துச்சு. நானும் பார்த்தேன். இப்போ சவுண்ட் கேட்குது. அப்போ கீழே உட்காந்துக்க. இப்போ கீழே உட்காந்துக்க. இங்கே கிராஸ் ஆச்சு. அங்கேயே ஏதோ தெரிஞ்சது. நான் கேமரா திருப்புறதுக்குள்ளே போயிடுச்சு. ஒரு ஆள் எப்படி பின்னாடி இருந்து வேகமாக தள்ளி விடுவாங்களோ அது மாதிரி தள்ளி விட்டுருச்சுடா. எங்கண்ணா சொல்கிறேன் கரெக்டாக ஒன்னோட இங்கே தான் நிற்கிது. வரட்டும் உள்ள வந்துடும். ரெக்கார்டில் தான் இருக்குது. கையெல்லாம் நடுங்குறா. கொஞ்ச நேரம் உட்காந்துடுறா. நான் ரெக்கார்டில் உங்கள் கூட இருக்கேன். உங்கள் கூட இருக்கும்போதே எனக்கு தள்ளி விடுது. கூட தான்டா சொல்கிறேன். வண்டி எதை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே இல்லை என்ன அடிச்சு இது மாதிரி எழுதிக்கணும்னு ஒன்றாவது அவசரப்படாத. வரட்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்த ரூம்குள்ளே வர முடியுமா? நீ வேறு கம்பெனி அது அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருக்குடா. பண்ணிட போதுடா. ரைஸ் ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக தான் இந்த சைடு வந்தேன். அதுக்குள்ளே இவங்களுக்கு பின்னாடி இது மேலாம் கொடுத்துட்டானுங்க. இங்கே ஆக்சுவலாக இந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மரம் அறுக்கிற கம்பெனி. அதில் எப்படி சொல்கிறேன்? கைகால் தெரிஞ்சிச்சுரா. என்ன சொல்கிறேன்? கைகால் தெரிஞ்சு நீ பார்த்தியா? ஃபஸ்ட்டு போனது இப்போ சத்தியமான ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு போனது கருப்பாக போச்சா, இப்போ போனது கைகால் ஆட்டிட்டு போச்சு. என்ன சொல்கிறேன்? சத்தியமாக பார்த்தேன். பார்க்காத, ரெக்கார்ட் பண்ண கையில் கேமரா வச்சுருக்கேன். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பாரு என்ன தெரியுது. நான் ஒரு விஷயத்த சொல்லணும், அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆளோ மனுஷனோ வயசு என்ன நடக்குதுன்றதை ரெக்கார்ட் பண்ணாமல் போகக்கூடாது. அதான் இந்த பில்டிங்க்கு பின்பக்கம் ஒரு மரம் இருக்கிற கம்பெனி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அங்கே இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஷேடோ தெரியுதா? பார்த்தியா? நம்மளுடைய சுற்று போடு. அந்த கம்பெனி நைட்லேயுமே ரன் ஆகிட்டு இருந்தது. புதுசாக தான் அதை பில்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு பில்ட் பண்ணி. அந்த கம்பெனியில் இங்கே பேரநார்மல் ஆக்டிவிட்டினால அவங்க பயந்துட்டு நைட் வேலை செய்யறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நைட்லலாம் வேலை நடந்துகிட்டு இருந்திருக்கு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். லைட்டில் எரியும், ஆனால் ஒருத்தர் கூட அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த பில்டிங்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கீழே பாருங்கள். அவ்வளோ ஒர்க்கு அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. இது ஃபுல்லாகவே அந்த கம்பெனியோட செட்டு தான். எல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க. லைட்டு மட்டும் போட்டு விட்ருக்காங்க. ஓகே நீ பேனிக் ஆகாதடா. அப்போ நீ கொஞ்சம் ஓடாதடா. நான் எங்கடா ஓடனேன்? உடம்புக்கு நீ ஓடினா தடுக்கி விட்டு விழுந்தேன்னா அவ்வளோதான். தடுக்கி விட்டு விழுந்திருந்தா கூட சந்தோஷப்பட்டுடா. பின்னாடி இருந்து ஒரு தள்ளி விட்டா எப்படி இருக்கும்? அதனால தானே இதில் குத்துனேன். எனக்கு தான் லூஸாக நான் தடுக்கி விட்டு இவ்வளோ நேரம் சொல்லுவேன். ஆனால் இங்கே விழுந்ததுமே எனக்கு ரொம்ப ஃபோர்ஸாக தான் இருந்துச்சு. எனக்கு கன்ஃபார்மா சரி வாங்க. எதுவும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு மாதிரியே இருக்குது. என்ன அந்த ஆள் யாருன்னு தெரியலையடா. சொல்லு. தள்ளி போதுடா. அதுதான் நான் அப்போலேருந்தே வைக்கிட்டு இருக்கா. அது மறுபடியும் எட்டி பார்த்துட்டு போதுடா. நம்ம ஏதோ பண்ணிடலாம், அது மட்டும் தெரியுது. அட்டாக் பண்ணுகிறா இது நம்மள.
நீங்கள் 2 பேரும் சும்மா தான் நீங்கள் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. போராடமா என்ன மட்டும் என்ன அட்டாக் பண்ணுது. கை என்ன வெங்கடேஷ் பண்ணி கை வை பார்ப்போம். சும்மாறா இருங்க நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணணும், இல்லைனா இப்படி ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ண முடியாது. யாரும் நடந்து வராங்க. அப்போ எனக்கு பின்னாடி பேர் யாரும் நடந்து வராங்க. லைட் வந்துடுறா. நல்லாவே சவுண்ட் கேட்குது. வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக அதெல்லாம் பிளான் பண்ணணும். இதுக்கு அங்கிட்டு வேறு இன்னும் 2 பில்டிங் இருக்குது. இங்கேயும் நிறைய ஆக்டிவிட்டி நடக்குது. கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. லைட்டு என்னால் ஒழுங்காக அடிக்க முடியாத காரணத்தால் நிறைய பேர் வந்துட்டு போகிற மாதிரியே எங்களுக்கு தெரியுது. நீ அதை வாங்கிக்கடா அந்த கேமராவை. கீழே ஏன் சரி இன்னும் வச்சுரு சீக்கிரம். சவுண்ட் கேட்குது. வை உள்ள சீக்கிரம்டா. எதுவும் வரல, சவுண்டு மட்டும் இங்கே கேட்குது. சீக்கிரம் டப்புன்னு வந்துட்டா கேமரா கீழே போட்டு தொலைஞ்சிடாதீங்க. ஓகே ட்ரைபேடு தூக்கி போட்டலாம்டா. நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாற்றாங்க. திரும்படா நல்லா திரும்ப. ஓகே ஏதாச்சும் பேசி ட்ரிகர் பண்ண பார்க்குறேன். ரெடியா? ஓடாதீங்க ப்ளீஸ். உண்மையிலே உங்களுக்கெல்லாம் தைரியம் இருந்தா எங்கள் முன்னாடி வரலாம். சுத்தமாக உங்களுக்கெல்லாம் தைரியமே போயிடுச்சா? சோறு தானே சாப்பிட்டு வளர்ந்தீங்க சாகிறதுக்கு முன்னாடி. ஹலோ, உங்ககிட்டக்க நான் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். புரிஞ்சுக்கோங்க எங்களால் இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. எங்கள் கூட நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள். ஹலோ, முன்னாடி போடா. போ பார்த்துக்கலாம். கேட்குறோம் போ. அப்போ கூட போடா. உங்களுக்கு தைரியம் இருந்தால் இவங்களோட உயிரை கூட நீங்கள் இல்லை சாரி ஓகே ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கள் முன்னாடி வந்து நில்லுங்க. ஹலோ, உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கள் முன்னாடி வந்து நில்லுங்க. அப்போ போடா. உங்களுக்கு கொஞ்சமாவது தைரியம் இருந்தால் என்னால் முடியலடா. சோறு இருந்துச்சு அடைச்சிருக்குண்டா. உண்மையாகவே உயிர் எடுத்துருக்குண்டா உன்னால. ஓகே சார் கேட்குது. உங்களுக்கு கொஞ்சமாவது தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு பார்க்கறதுக்கே கொடூரமான ஒரு உருவம் எங்களை அட்டாக் பண்றதுக்காக இவ்வளவு கிட்ட வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க நினைச்சதை விட இது பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு உருவத்தை The Cursed College வீடியோல நாங்க கேப்சர் பண்ணியிருக்கோம். அதை விட இது எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டர். இன்னும் சொல்ல போனா அந்த உருவம் என்னை அட்டாக் பண்றதுக்காக என்னோட முதுகு பக்கத்துல வந்துருச்சு. அடுத்த சில வினாடிகள்லயே அது எங்க கிட்ட இருந்து தூரமா போயிடுச்சு. உங்களுக்கு இந்த உருவத்தை பார்க்கும் போது என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சவுண்டு கேட்டியா? வாங்க முன்னாடி. எல்லா பக்கமும் வருதுடா.
இதாக இருக்கேன். இங்கே எதையோ பார்த்தேன் நான் அப்போ. இல்லைடா இந்த விண்டோ கிட்டக்க நான் பார்த்தேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க. விளையாட்டாக சொன்னாங்க அந்த இது உயிர் வேணும் எடுத்துருவந்துட்டு அதனால அது வந்துருச்சு போடுறாரு. ஹலோ தெரிஞ்சா நான் பார்க்கல. ஹலோ போறீங்க? எங்களால் லைட் யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணுறீங்க இந்த மூலையில்? பக்கத்தில் வந்துட போதுரா. கைஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். எனக்கு என்ன தோணுதுன்னா நம்மக்கிட்ட எங்களால் லைட் அடிக்க முடியாததை அது அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு ஈஸியாக எங்கள் பக்கத்தில் எல்லாம் வர மாதிரி இருக்குது. இப்போ வந்தது ஓகே, உங்களை பிடிக்க வந்தது ஓகே. ஆனால் இப்போ இந்த மாதிரி நம்ம லைட் ஆஃப் பண்ணி இருக்கிற நேரம் நமக்கே தெரியாமல் பக்கத்தில் வரதே டேஞ்சர்ரா. லைட்டும் எங்களால் அடிக்க முடியாதான் இப்போ பிரச்சனையே. நான் என்ன சொல்கிறேன்னா உங்ககிட்ட இங்கே என்ன நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு எப்படி இறந்தா எதுவுமே வெளியில் தெரியல. ரொம்ப மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி இந்த பில்டிங் வந்து ஹாண்டடாக இருந்ததாகவும் அந்த பில்டிங் பக்கம் அந்த பொண்ணு வந்தனால தான் அந்த பொண்ணு இறந்து போனதாக சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அந்த இறந்து போன பொண்ணு தான் இந்த இடத்துல பேயாவே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக எது உண்மைன்னு எங்களுக்கு தெரியலை. இன்னொரு விஷயம் என்னன்னா போன மாதம் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் அந்த கிரவுண்டு சொன்னேன் தெரியுமா, இதை யாரும் யூஸ் பண்ணாதனால அந்த கிரவுண்டு கிட்டக்க ஒருத்தர் மாடுலாம் கட்டி போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருமே அந்த இடத்துல ரத்தம் வந்து எடுத்து செத்து கிடந்திருக்காரு. அதாவது அந்த மாட்டையும் ஆட்டையும் பார்த்துக்கிறதுக்காக பக்கத்துலேயே கட்டில் போட்டு நைட்டு தூங்கியிருக்காரு. கிராமம் தான் ஆக்சுவலாக இது. அதாவது கிராமமும் சிட்டியும் மெர்ஜான மாதிரி இருக்கும் இந்த ஊர். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் பார்க்கும்போது அப்படியே தலை வந்து கட்டிலேருந்து கீழே தொங்குன மாதிரி ரத்தம் வாங்கி எடுத்து இறந்து கிடந்ததாக சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் இங்கே தடுத்துருக்காங்க, இங்கே போய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. அவர் கேட்காம இங்கே வந்து மாடெல்லாம் கட்டி போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. எம்டியாக ஒரு இடம் கிடச்சிருக்குன்னு சொல்லி நாங்களும் வந்ததுலேருந்து ஏகப்பட்ட தடவை பிளாக் கலரில் ஒரு ஷேடோவை பார்த்துட்ருக்கோம். அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம், எங்களால் முடியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அவங்க கம்யூனிகேட் பண்ண வந்தால் தான் பரவாயில்ல. நம்மளுக்கு கொள்ள வர மாதிரியே வராங்கடா. சப்போஸ் லைட் ஆஃப் பண்ண மைக் செகண்டில் ஏதாவது பண்ணிச்சு என்னடா பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா கீழே போகலாம். கீழே போயிடலாமா? செஞ்சு கீழே போகலாம் கைஸ். நம்ம உசுறு குத்துற வாக்கில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் ஓகே லைட் ஆஃப் பண்ணிட்டே போயிடுவோம். லைட்டு வேணுமா? சரி ஓகே லைட் ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே போகிறோம். வேறு எதுவும் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. இன்னொன்று சொன்னார்ல, அந்த பக்கமாக ஒரு வாட்டி ஒரு லாரி டிரைவர் போயிட்டு இருக்கப்போ இந்த சவுண்ட் கேட்குது, லாரியை நிப்பாட்டி பார்த்து உள்ளே வந்திருக்காராம். அவர் உள்ளே வரப்பையும் அவரும் அதே மாதிரி ரத்தம் வைக்க செத்து கிடந்தாங்க. அதான் அந்த யாரோ ஆமாம் ஏதோ உதவி வேணும்னு சொல்லி யாரோ கத்துற மாதிரியும் அந்த சவுண்டை கேட்டுட்டு லாரியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்துருக்காரு. பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை ஹெல்ப் பண்ணலான்ட்டு. அவருமே லிட்ரலி அந்த கிரவுண்டு கிட்டக்கே இறந்துருக்காரு. ரொம்ப மர்மமான இடம் இது ஆக்சுவலாக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம். எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு உயிரையும் பணையம் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் கைஸ். நான் லைட் ஆன் பண்ணுறேன், வேகமாக கீழே போகலாம். ஓகே போ முன்னாடி போ. ஓகே நத்திங் பக்கெட் ஃபுல்லாக வேண்டாஸ். அதாவது சிகரெட்டு பாக்ஸ் அவ்வளோ கிடக்கு. கண்ணாடி நிறைய இடத்துல உடஞ்சி கிடக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. முன்ன கீழே பார்க்கல, நேரம் மேலே போய் பிளாக் ஷர்ட் அடிக்கிறனால மேலே வந்துடுமா? ஆமாம். கீழே என்ன இருக்குன்னு தெரியல. மேலே என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. இப்போ கீழே என்ன செய்ய போகணுன்னு தெரியல. உனக்கு எனக்கு ஏதாவது எதுவும் இருக்குதா? இதுக்கப்புறம் ஃபுல் பில்டிங்கையும் கவர் பண்ணணும்னா போதிய நேரம் இல்லாதனால நாங்கள் 2 குழுவாக பிரிஞ்சு தனித்தனியாக வீடியோ எடுக்கலான்னு முடிவெடுத்தோம்.
கைஸ் நான் இப்போ ஒரு விஷயம் யோசித்தேன். இவங்க 2 பேரையும், ஏன்னா நமக்கு டைம் இல்லை, ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ இங்கிட்ட பார்க்க போகிறாங்க. நான் வந்து அந்த சைடு போகிறேன். ஓகே, பார்த்து உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க, பேனிக் ஆகி ஓடாதீங்க, பக்கத்துலேயே இருங்க. என்னடா டேய் போங்க. ஓ ஏன் ஒரு மாதிரி நிற்கிற? போ, சரி போ. பார்த்து போங்கடா. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, லைட்டு ரொம்ப யூஸ் பண்ண முடியாது, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு பிரச்சனை, அது வந்து அந்த பேய்க்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆகிடுது. நாங்கள் என்ன பண்ணாலும் எங்கள் பக்கத்தில் எப்போ வேணால் வரலாம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் எப்போயுமே நான் ஃபோன் எடுத்துக்கிறேன், ஏன்னா இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேது. கைஸ் நாங்கள் கண்ணை மூடி திறக்கிற நேரத்தில் எங்களை கிராஷ் பண்ணுற போது அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு ஃபேக்ட்ரி சொன்னேன்ல, அது பாருங்கள் எவ்வளோ க்ளோஸில் இருக்குன்ட்டு. இந்த விண்டோ விட்டு ஏறி குதிச்சா அந்த ஃபேக்ட்ரி இவ்வளோ க்ளோஸில் கட்டிட்டாங்க, தெரியாமல் கட்டிட்டாங்க. பெயிண்டெல்லாம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப புது பில்டிங் தான். ஆக்சுவலாக 1 இயர் தான் ஆகுது. பட் அதை கட்டிட்டு நைட் ஷிஃப்ட்லாம் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறதா எங்களுக்கு டீ கடையில் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஏதோ விழுந்தது. இது வழியாக போய் அது என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போமா? சவுண்டு கேட்டால் போடாத கூடவே விட்டுட்டு ஓடிடாதா? நான் போட மாட்டேன். யாராவது இருக்கீங்களா உள்ள? எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, நான் ஒரு ஆளை பார்த்தேன், தெளிவாக பார்த்தேன். மாடியில் உட்காந்துருக்கப்ப சொன்னேன்ல, சத்தியமாக ஒரு ஆளை பார்த்தேன். மனுஷன் மாதிரி தான் இருந்துச்சு. பேயாக இருட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு கன்ஃபார்ம் அது பேய் மாதிரி எனக்கு தெரில. அந்த உருவம் சம்திங் ஃபிஷ்ஷியாக தான் இருந்துச்சு. ஆனால் வெங்கடேஷ், நீ பார்த்தீங்களா, என்னை தள்ளி விட்டுக்கும் அதே மாதிரி தான்டா. ஒரு ஆள், ஒரு மேன் எவ்வளோ பவர் கொடுத்து தள்ள முடியுமோ அந்தளவுக்கு தள்ளி விட்டு தானே நான் மேலே வந்து விழுந்தேன். சேஃபாக தான்டா இருக்கணும் இந்த இடம். நம்மளாச்சும் 2 பேர் இருக்கோம், மொத்தாலாக போயிருக்கான். அவனை நினச்சாலும் ஒரு பக்கத்து பயமாக இருக்குது, என் நம்மளே நினச்சாலும் ஒரு பக்கத்து பயமாக இருக்குது. இவ்வளோ பேர் இறந்து போனால் இந்த பக்கம் மக்கள் வர்றதுக்கு கண்டிப்பாக பயப்பட தான் செய்வாங்க. அதனால் இவ்வளோ பெரிய இடம் வேஸ்ட்டாக கிடக்கு. ஏன்னா எவ்வளோ பெரிய ரொம்ப கொடூரமான விஷயம் பாருங்கள். இந்த ஓனரோட பெயினை யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டமான விஷயம் இது ஆக்சுவலாக. யாரும் பயப்படாமல் ஒரு 4 பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட இங்கே இருக்கிற பிரச்சனைலாம் கிளியர் ஆகிடும். எல்லோரும் பயந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு பில்டிங்குமே யூஸ் பண்ணாமல் விடாதீங்க. பேய் ப்ராப்ளம் வருதுன்றதை கூட நான் பெருசாக சொல்லலை. அபேண்டனாக விட்டுற பில்டிங்ஸை இல்லீகலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். வினோதமாக சவுண்ட் கேட்குது. ஃபிசிக்ஸ் லேப். ஓ மை காட், பூனை பார்த்தீங்களா? இவ்வளோ இதில் ஒரு பூனையா? அதுக்குள்ள தொழுகிறோம். அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஆனால் அது வந்து வைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான்டா. போய் பார்ப்போமா?
பார்த்து போடா. பார்த்தியா இல்லையா? யாரு யாரா இருக்கீங்களா உள்ள? யாரு? யாருமே இல்லை. யாருமே இல்லாமல் கட்டு அப்புறம் விழுந்து இந்த கட்டை தாண்டா விழுந்துச்சு. ஏதோ தப்பா தாண்டா படுது. வெங்கடேஷ் அவன் வேற அங்கே இருக்கான்டா. ஃபஸ்ட் டைம் லொக்கேஷனில் ஒரு பூனையை பார்க்குறேன். யாரோ இதெல்லாம் போட்டு பயங்கரமாக உடைச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இங்கே தாண்டா இருக்கான். இதுக்குள்ளே இருந்தாண்டா சவுண்டு வருது. ஆளே இல்லடா உள்ள. எப்படி எப்படி சவுண்டு வருது? யாரு? அக்கா உங்களுக்கு எதுவும் ஆச்சா இந்த இடத்துல? என்ன ஆச்சு? அழுகுறாங்களா? ஆசுட்டு ஓடி போயிடுவாங்கடா. அவன் திட்டுவான்டா. அப்புறம் ஃபுட் ஸ்டெப் இதில் தெளிவாக கேட்டது. டேபிள் ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. இங்கே யாரோ ஹார்டினில் டெவில் ஹார்ன் வரைஞ்சிருக்காங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? K57 இதான் டெவில் ஹார்ன். அங்கேயும் இருக்குது. ஐயோ, இது என்ன வினோதம்? ஹார்டினில் கொம்பு வச்சு வரைகிறாங்களே இப்போ புதுசாக. இதுலேயும் ஏதோ படம் இருக்குது. ஆக்சுவலாக இது பாம்பு மாதிரி இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா இது என்ன ஹார்ட்டில் வந்து கொம்பு வச்சு புதுசாக வரைகிறாங்க. கீழே ரோஜா. உங்களால் என் பக்கத்தில் வர முடியுமா? உங்களுக்கு தைரியம் வரதான் என் பக்கத்தில் வாங்க. இப்படி கேவலமாக பயமுறுத்த நினைக்காதீங்க. உங்களால் அது முடியாது. உங்களை மாதிரி நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராமாஸ்க்கு பயப்படுவோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட முட்டாள்தனம் அது. ஹலோ, கைஸ் இந்த ரூம்குள்ளேருந்து பயங்கரமாக சவுண்ட் வந்துட்டுருக்கு. இந்த ரூம்குள்ளேருந்து ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை. கத்துச்சுடா காதுல. எதுவுமே இல்லையடா. ஏதோ இருக்குடா. பெப்ரா சவுண்ட் வருது. லூசாடா நீ. உள்ள போறது என்ன? அங்கிட்ட சவுண்டு கேட்குதுடா. இங்கிட்ட சவுண்டு கேட்குதுடா. என்னாச்சுடா? புதுசாக ஈரம் இருக்குது. நல்லா ஆடுது பாரா. டேபிள் ஆடுதுடா. எந்த டேபிள்ரா? மோசமாக இருக்குது. ஆடி அவ்வளோ கீழே வந்துச்சா மேலேருந்து. அந்த டேபிளா? அந்த போர்டு இருக்குல்ல, அது ஆடி அப்படியே கீழே வந்துச்சுடா. ஃபஸ்ட்டு இந்த கட்டை விழுந்துச்சு. இங்கேருந்து கட்டை விழுந்துச்சு. அப்புறம் சவுண்டு கேட்டுச்சு. நான் சொன்னேன் வெங்கடேஷ்ட. ஒன்றுமே இல்லை. அப்படியே ஷேக் ஆகிட்டே இருந்துச்சுடா. மேட் ப்ரோ. நான் தான்டா. சரி, ஓகே. அங்கிட்டு நடந்துச்சா?
மைல்லாம் நடக்குது பேரநார்மல் ஆக்டிவிட்டி. செம்ம சவுண்டு. எனக்கு வேணா நிற்க வேண்டாம். கேட்டது ஆடிச்சிடா, அது கீழே வந்துச்சுடா, முதல்ல மேலே இருந்துச்சுடா. அது எந்த டேபிள்ரா மேலே அது கீழே ஒன்று கிடக்கு பாரு. ஓகே இங்கெல்லாம் எதுவும் இல்லை. சரி நான் சொல்கிறேன் கேளுங்க, வாங்க பக்கத்து பில்டிங் போகலாம். அடுத்த பில்டிங் போகலாம், டைம் ஆச்சு. இன்னும் நமக்கு ஒரு 1/2 hour 1 hour தான் இருக்குது. நாங்கள் பக்கத்து பில்டிங் போகிறோம், எங்களுக்கு டைம் இல்லை. அங்கே ஏதாவது கிடைக்குதா? டைம் இல்லைன்னு சொல்கிறது ஒவ்வொரு பிரச்சனையும் திக்கு திக்கு திக்கு. கா இதோட விட்டுட்டு ஓடாதா? வா 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 கிட்ட போங்க, போயிட்டே இருங்க. யாரும் உள்ள போறாங்களா? என்ன சொல்கிற? அந்த பில்டிங்குள்ள யாரும் உள்ள கன்ஃபார்மா? எந்த பில்டிங்? மேலே உள்ள ஓடுறாங்க. அந்த தண்ணியில சறுக்குன்னு போச்சுடா. இது ரெக்கார்டா இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் தெரியாதுடா. சறுக்குன்னு போச்சுடா. தெரியல புரியுது. நீ பார்த்தீங்கன்னா தெரியல. புகடா, ஏய் புகடா, புகை வருதுடா. இங்கே புகை அடிச்சு போயிட்டு இருக்கு. பாடுறாங்க புகை அவ்வளோ போச்சுடா. இப்போ இங்கிட்டு 6 ரூபா காட்டுக்குள்ள உட்காந்து சிகரெட்டாடா அடிச்சுட்டு இருப்பாங்க இந்நேரத்தில். பாரு பில்டிங்கே மங்கள தெரியுது பாரு. அதுதான்டா ஓடிச்சுட்டு மேலே. இது மேலேயா? இது வேணாண்டா, இங்கேருந்து ஓடி போயிடுவோம்டா ப்ளீஸ்டா. இங்கே வா இங்கே வா. என் கேமரா எதையோ மார்க் பண்ணுது, சீக்கிரம் வந்து காட்டு. என் கேமரா எதையோ மார்க் பண்ணுது பாரு. ட்ராக்கிங் இருந்தால் தானே ட்ராக் ஆகும். ட்ராக்கு கேன்சல். இது நான் விளையாடுறதா? இங்கே விளையாடுற ஜாமான்லாமே இருக்குது. லிட்ரலி இந்த பில்டிங்கே ஒரு மாதிரி பேனிக்காக இருக்குது. புகை வர்றதாண்டா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இல்லை அவ்வளோ புகை வராதுடா, இங்கேருந்து அடித்தா தாண்டா வரும். இல்லைன்னா 4-5 பேர் ஒரே நேரத்தில் அடிக்கணும். ஏண்டா நீ சொன்ன போன புகையை பார்த்து எனக்கு 10 பேர் சேர்ந்து நான் 3 சிகரெட் ஓடிச்சு போதுனால அப்படி புகை போகும். கேமராவில் தெரிஞ்சான்னு தெரில. ஓகே 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 ஓகே. அப்புறம் உனக்கு தெரியும் எத்தனை படத்தில் வருது. சரி பில்டிங்கில் போக ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 3 பிளாக்கை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு 4th பிளாக்குள்ள என்டர் ஆகும் போது சில மனுஷங்க அந்த 4th பிளாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் கிட்ட ஏதோ செய்யற மாதிரி எங்களுக்கு சவுண்டு கேட்டது. இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ற மனுஷங்க வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். பிகாஸ் அந்த கிரவுண்டு அந்த 4th பிளாக் பக்கத்துல தான் இருக்கு. அதனால ஒரு மறைவான இடத்துல சில நிமிஷங்கள் வெயிட் பண்ணிட்டு 4th பிளாக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சோம். ஆளுங்க 4-5 பேர் ஆளுங்க. யா காம்பவுண்ட் ஏற ட்ரை பண்ணுறாங்க. கேமரா அவனை வெயிட் பண்ண. 3 மணிக்கு இந்த சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு எடுத்துட்டு தான் இருக்கும். அவனுங்க வந்து அவனுங்களே ரெக்கார்ட் பண்ணும். மோட்டிவேஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. அது யாரும் வந்தாலும் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது. ஓகே அவங்க இருப்பாங்க, நம்ம அவசரப்பட்டு அட்டாக் பண்ணக்கூடாது. போலீஸ்க்கு மட்டும்தான் ஃபோன் பண்ணணும். ஓகே வேறு வழி இல்லை. நம்மளை அட்டாக் பண்ணால் தான் நம்ம தற்காப்புக்காக அட்டாக் பண்ணணும். மறந்துடாதீங்க.
ஸ்கூல் பசங்க விளையாடுறதுக்கான பொருட்கள். இந்த பில்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பில்டிங்க்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கானே எனக்கு தெரியல. ஸ்கூல் பில்டிங்காக தான் இருக்கணும், ஏன்னா அந்த பில்டிங் அங்கே இருக்குது. தெரியுதா, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆமாம், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது மடக்கு ஃபோன்ரா, என்ன இது? வாங்கிட்டாக்கியா? இல்லை வாச சவுண்ட் கேட்குது. நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, சீக்கிரம் இங்கே கிளம்பணும். பெருசாக எந்த ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் நடக்கல. பட் அப்போ இங்கே வரும்போது மேலே யாரையோ நடந்து போனதை பார்த்தேன்னு சொன்னான். கன்ஃபார்ம்டா என்னடா 4 பேர் குதிச்ச மாதிரி கூட கிடைச்சல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அது பில்டிங்க்கு வெளியில். சரி, மேலே போய் பார்த்துருவோம். போங்க. இங்கே ஒரு ரூம் இருக்குடா. போகலாம், மாடிக்கு போகலாம். போங்க, வேகமாக போ. ரைஸ் இங்கே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த லெஃப்ட் தான் பார்க்கலாங்க. மேலே வா ஃபஸ்ட்டு. அங்கே உங்களுக்கு பில்டிங் தெரியுதா? அந்த பில்டிங்லேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்க வழியில் இந்த இடத்துல இருந்து ரைட் அடி தெரியும்டா. இந்த இடத்துலேருந்து யாரும் அங்கிட்ட ஓடினாங்கன்னு சொல்கிறான். நீங்கள் நின்றுட்டு இருந்தோமா? நீங்கள் நின்றுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், நீங்கள் எதிர்க்க மாடியை பார்க்கலான்னு பார்க்குறேன். ஒரு ஆள் டக்குன்னு ஓடினாங்கடா. கன்ஃபார்ம்டா. எதை வச்சு நான் சொல்கிறேன்? ஓடினாங்க, என் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் நீ பார்த்தியா? நான் பார்க்கலடா, இவன் நான் பார்த்தேன்றான். கன்ஃபார்ம் நான் பார்த்தேன், ஒரு ஆள் போனாங்க. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அமைதியாக இருக்குடா வாசு. எதை வச்சு சொல்கிறேன்? ஆமாம், பேயோட ஆக்டிவிட்டியும் இல்லை, பேய் கண்ணில் படவே இல்லை பாரு. இங்கே அமானுஷமாக எதுவும் நடக்கலடா. இது உள்ளே மட்டும் பார்த்துட்டு போகலான்டா. நான் கன்ஃபார்ம் நான் பார்த்தேன், ஒரு ஆள் போனார். எனக்கும் அப்போ தோணுச்சுடா. அப்படின்னா என்ன, அந்த கடைசியில் தானே இருப்பார். வா பார்க்கலாம், பார்த்துட்டு போயிடலாம். வா லைட்டாக. அவங்களுக்கு தெரியாமல் வெளியே போகணும்னா அவன் இதை கையில் போய் வச்சுட்டு போகிறான். யாரெல்லாம் பார்த்து நைட் விஷயம் அதை கட்டலாம். யாரா அவனை குட்டியாவா? எங்கடா குட்டியா போயிட்டு இருக்கான்? நைட்டை போடவா? நைட்டா யார் நீங்க? அண்ணா பயமா இருக்கா வாசு? அண்ணா நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கையில் தான் வச்சிருக்கோம். நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம்.
கையில் இதை வச்சுருந்தானாடா? ஓகே போகலாம். கூட இருக்கிறவங்கள போய் ரெக்கார்ட் பண்ணி ஒன்றும் இல்லை ஓகே ஓகே. ஆனால் அவன் எங்கிட்ட இருந்து வந்தான்டா, கீழே இருந்து தான் வந்தான். ரொம்ப வினோதமான ஒரு மிஸ்டரியான ஒரு பையன். லைட் வச்சு தான் லிட்டரலி ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருக்குது. சின்ன பையன் மீன்ஸ் ஒரு 22-23 ஏஜில் இருக்க மாதிரி. போய் நினச்சேன்டா புகை வந்துச்சுல, அவ்வளோ புகை. நான் சொன்னேன் ஒருத்தனை பார்த்தேன் போனேன். ட்ரெஸ் இல்லாமல் ஏன்டா இருக்கணும்? அப்படி பைத்தியம் நினைக்கிறேன்டா. வேறு ஏதாவது இருந்தால் கூட நம்ம போய் ரெக்கார்ட் பண்ணலாம். அவங்களே மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு நினைக்கிறேன். வேறு இருக்காங்க, இதை ரெக்கார்ட் பண்ணி வேஸ்ட்டு. ஆனால் எனக்கு அப்படி தெரியல, மனநல பாதிக்கப்பட்டலாம் தெரியல. அவன் மென்டல் அவனா ஏதோ பண்ணியிருக்கான். எப்படி சொல்கிறது? ஏன்னா புகை வந்துச்சு, அவங்கள மிரட்டான். மென்டல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்கடா. கிளம்பலாம், டைம் ஆச்சு. ஏன்னா நல்லா இருக்குது இருக்கிற அங்களுக்கு. வா 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 முதல்ல வா. மனநல பாதிக்கப்பட்டவனே நினச்சி யூஸ் பண்ணி கூட மனநல பாதிக்கப்படலாம். வா வா வா. வெளியில் போய் பேசிக்கலாம்டா. மூடுங்கடா, கார் எடுங்கடா. பண்ணிட்டு நின்றான். அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த சைடு போகிறப்ப சும்மா கார் எடுங்க. முதல்ல கார் சாவிங்கடா. கார் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ரொம்ப தூரம் போய் ரைட்டு போகணுடா. அப்புறம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கீங்க, டக்குன்னு கிளம்புங்க. ஓடு ஓடு ஓடு, போ போ போ. அந்த பில்டிங்ல வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல அந்த பில்டிங்ல இருக்க வேணாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த மனுஷன் மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரு நம்மள அட்டாக் பண்ணா கூட நம்ம அவங்கள திரும்ப அட்டாக் பண்ணக்கூடாது. அதனால எங்களுக்கோ இல்ல அவருக்கோ எந்த பாதிப்புமே நடந்துடக்கூடாதுன்றனால சீக்கிரமா அந்த பில்டிங்கை விட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் பேய் வீடியோ பிடிக்குமோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரேவுல் ஃபாஸ்ட்னு சர்ச் பண்ணீங்கன்னா கூட இன்ஸ்டாகிராமில் வரும். சைனிங் ஆஃப்.